ஒரு ஆள் பாறையை உடைத்து கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடிமேல் அடி அடிக்கிறான். அவன் சம்மட்டியை வைத்து அடிக்கிறான், அல்லது சுத்தியலை வைத்து அடித்து கொண்டே இருக்கிறான். ஒரு முறை, 2 முறை, 99 முறை அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. 100வது முறைதான் அந்த பாறை உடைகின்றது. ஆனால் ஒரே ஒரு முறை, 100வது முறையாக இருந்தால் அந்த பாறை உடையுமா? உடையாது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அந்த பாறை அவனுடைய செயலுக்கு கட்டுப்பட்டு உடைந்து போகிறது. அதே போலத்தான் படிப்பிலும் எந்த முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் நான் விடாப்பிடியாக விடாமுயற்சியோடு தொடர்ந்து மனம் தளராமல் ஒரு காரியத்தில் ஈடுபடுவேன்.